படம் சூப்பரா இருக்குப்பா, கண்டிப்பா பார்க்க வேண்டியது. சரித்திரம் மாறுமுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. வாங்கய்யா வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா. ஏழைகள் உங்களை கண்டு எதிர்பார்த்து நின்றோம் ஐயா அப்படின்னு இன்னைக்கு நம்ம டிவிகேவுக்கு நிக்கிறோம். அந்த டிவிகே எந்த விதத்திலையும் தாக்கப்படலை. கண்டிப்பா என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், சுகந்தி அக்கா சொன்னா கரெக்டா இருக்கும். 75 ஆண்டுகால அரசியல்ல நடந்த நகைச்சுவைய அழகா படம் எடுத்து காட்டியிருக்கிறாரு நம்ம தம்பி ராமையா மகன். கண்டிப்பா சரித்திரம் மாறும். கண்டிப்பா கண்டிப்பா ஊருக்கு உழைத்தாலே, மக்கள் உணர்ச்சியை மதித்தாலே பெருமைகள் தேடி வரும், பதவிகள் நாடி வரும். ஓகேவா? அப்படின்ற மாதிரி படத்தை சூப்பரா எடுத்திருக்காங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. யாரையுமே புண்படுத்துற மாதிரி இல்ல. படம் எல்லாமே அவ்வளோ கிளியரா ரொம்ப ஃபன்னா தான் போயிருக்கே தவிர இது ஒரு பக்காவான ஸ்பூஃப் மூவி. யாருமே ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்துட்டு சில் பண்ணிட்டு போங்க, ஃபன்னா எடுத்துட்டு போங்க. தட்ஸ் இட். நிகழ்கால அரசியலை பத்தி பேசுறாங்கன்னா எல்லாமே இந்த வே ஆஃப் ஃபன் தான். ரொம்ப ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. ரசிக்கிற மாதிரி இருக்கு படம். விஜய் சார் எல்லாம் ட்ரோல் பண்ணி ஒண்ணுமே இல்லை. லைக் அப்படி வச்சிருக்கலாம். லைக் உங்களுக்கு அப்படி போட்டோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தோணுது. உள்ள அப்படி ஒன்றும் இல்லை. ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க மூவி. எஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு படம். எல்லாமே ரொம்ப கிளியரா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றது, நமக்கு கஷ்டமா இல்லை படம் பார்க்கும்போது. இவங்களை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி இல்லை. யாரையுமே பின் பண்ணல. எல்லாம் மிக்ஸ்டா, நல்ல மிக்ஸ்டு ஃபீல்லாம். நைஸ் மூவி. படம் சூப்பரா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. நட்டி சார் யூஸ்வலா நல்லா பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது இந்த சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரா ஒரு எலெக்ஷன் பேஸ்ல சூப்பரா எடுத்திருக்காங்க. யாரையும் பாத்தீங்கன்னா புண்படுத்துற மாதிரி சீரியஸா இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கு. நிறைய ஃபன், நிறைய காமெடி இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தேவையான்னு கேட்டா அப்படி சொல்றேன்னு தெரியல. பட் ஓகே தான். அதுல ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. பட் படம் நல்லா இருக்கு. சீரியஸ் நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. சக்தி ரியலி ராக். அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் வெரி இன்டைரக்டா நான் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். யானை ஃபேன்ஸ் ஆக்சுவலி விஜய் ஃபேன்ஸ் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா இந்த டைம்ல இந்த ஒரு படம் வந்திருக்கு ஒரு ஃபன் ஃபில்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. நீங்க இவங்க கலாய்க்கிறாங்க அவங்க கலாய்க்கிறாங்க அப்படி இல்லை. படம் ஜாலியாக பாருங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா சீனுமே ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ரொம்ப என்ன சொல்றது என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு சீனும் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது படம். ட்ரோல் இல்லைன்னா நான் என்ஜாய் பண்றதுக்கு முடியாது இல்லையா? ட்ரோல் இருக்கும், அதுவே என்ஜாய்மெண்டா தான் இருந்துச்சு. அது ரொம்ப கேவலமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நீங்க நான் தாராளமா படம் பார்க்கல. யாருக்கும் கொந்தளிப்பு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. படத்தை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. இது படம் ஜஸ்ட் படம். அதெல்லாம் படத்தை படமா பாருங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்ல லாஸ்ட் வரைக்குமே படம் நல்லா இருக்கு. எல்லா சீனுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டிவிக்கும் சரி விஜயும் சரி, விஜய் எந்த இதுலயும் பாயிண்ட் பண்ணல. எல்லாருமே கேட்குற கொஸ்டின்ஸ் அதான் தான் இருக்கு. இல்ல அவரை காட்டுற மாதிரி இருக்குன்றாங்க. பட் ஸ்டோரி பேஸ்ல சரி எதுலையுமே விஜய் பாயிண்ட் அவுட் பண்ணல. படம் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கு. சாங்ஸ் அது இதுன்னு போட்டு ரொம்ப சொதப்பவும் இல்லை. எதுவுமே இல்லை ப்ரோ. இது ஃபுல்லா ஒரு என்டர்டைன்மெண்டா எடுத்திருக்காங்க. நம்ம பாலிடிக்ஸ் படம்லாம் மோஸ்ட்லி நானே விரும்பி பார்க்க மாட்டேன். ரீசன் என்னன்னா பழி வாங்குறாங்க, எதிர்கட்சி இப்படி சண்டை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்ல என்டர்டைன்மெண்டா கொடுத்துருக்காங்க. அவரு அடிதடியா போனாலும் அதுல ஒரு ஜோக் தான் இருக்கு. அந்த தம்பி ராமையா சாரா இருக்கட்டும், பட்டாபி சார், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்த்தா பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு 3 hours பக்காவா ஸ்பெண்ட் பண்ணலாம். படம் செம்மையா இருந்ததுண்ணா. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணுன்றது மட்டும் அறிவுரை இல்லை. நம்ம சம்பாதிக்கிற காசை எங்கே செலவு பண்ணணுன்றதும் ஒரு அறிவுரை. நம்ம தேவையில்லாமல் அரசியல் ஆசை, சினிமா ஆசை, ஆன்மீக ஆசை, ஒரு ஆசை மனுஷனுக்கு இருக்குது. அந்த ஆசைகளில் போய் மாட்டி இருக்கிறதுல மோசமானது அரசியல் ஆசை. அதில் காசை எடுத்துன்னு போய் போட்டு நீ வேஸ்ட் பண்ணிக்காத உன் லைஃப்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட விழிப்புணர்வு படமாக நான் பார்க்குறேன். ஆமாம், நிகழ்கால அரசியல் இதில் பயங்கரமாக டச் ஆகிருக்கு. குறிப்பாக ஒரு புது கட்சியோட விஷயங்கள் டச் ஆகிருக்கு. இது அந்த கட்சிக்காரங்களுக்கே ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். அதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தனக்கு ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்கன்ற மாதிரியும் தெரியும். அதனால் நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ
உங்கள் வயசு உங்களோட ஃபுல்லாக உங்கள் அனுபவம் எல்லாத்தையும் கரெக்டான ஆளுக்கு போடுங்க அப்படின்ற. விஜய் ட்ரோல் பண்ணியிருக்காங்க, கலாச்சிருக்காங்க, விஜய் தான் காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அப்படின்னு பார்த்தா தமிழ் படம்னு ஒரு படம் வந்தது, அதில் எல்லாத்தையும் காப்பி அடிச்சு ஒரு படம் போடுறாங்க. சினிமான்றது மற்றவங்கள ட்ரோல் பண்ணுறது இல்லை. சினிமா சில டைமு ஒருத்தனுக்கு மெசேஜ் சொல்லும், அதாவது நடந்ததை எடுக்கும். சில டைமே நடக்க போகிறதை எடுக்கும். அந்த மாதிரி நடக்க போகிறதை எடுக்கிற இந்த சினிமாவை தான் நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா? ஃப்யூச்சரில் நீங்கள் செலவு பண்ணி மாட்டிக்காதீங்களான்ற சொல்கிறத சினிமாவை கூட நம்ம பார்த்துக்கலாம். இந்த டைமில் இந்த சினிமா மக்களுக்கு தேவையான சினிமாவை நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி தில்லு கட்ஸ் இருக்கிற புள்ளிய பெற்றதுக்கு தம்பி ராமையா ரொம்ப பெருமை பண்ணணும். என்ன பண்ணுது? ஆமாம் ப்ரோ, நிகழ்கால ரிலேட்டடாக தான் இருக்குது. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, ப்ளஸ் கூட இருக்க வந்து துரோகம் பண்ணுவான். பாலிடிக்ஸில் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட இருந்த மட்டும் துரோகம் பண்ணுவான். எலெக்ஷன் டைம் இந்த படம் வந்தது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு எந்த இது இம்பாக்ட்லாம் இருக்காது. நீங்கள் மூவியாக பார்த்தா வந்து இம்பாக்ட் இருக்காது ப்ரோ. இருக்குது நீங்கள் மூவி வந்து விஜய் சார் மாதிரி நடிக்கிறாங்க, விஜய் சார் மாதிரி இருக்காங்க. விஜய் சார் வந்து இந்த ஊர் ஓகே, நட்ராஜ் சாரை காட்டுறது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வர்றார் நட்ராஜ் சார், ஒரு வந்து சினிமா நடிக்கிறார். அது எப்படி சார் விஜய் சார் ஆகும்? நீங்கள் பார்க்குற விதம் தான் சார் எல்லாமே. இதில் ஆக்சுவலாக மணி வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, இது மட்டும் மெயினாக சொல்லுங்கள். மெயின் ரீசன் ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியோட வந்து உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்க்க முடியல சார். கொலை வெட்டு கத்தி கித்தி தான் காட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் இது இல்லை. ஃபேமிலியோட உட்காந்து படம் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கும் சில விஷயம் தெரியும். காசு ஓட்டு சார் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க வளர்க்கு தான் சார் விஷயம். இந்த ஓட்டு வாங்க அந்த காசுக்கு ஓட்டு வாங்குற சீனை பார்த்தோன்னா நாமளே குழந்தைங்க சொல்லித்தரலாம், இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாதுமா அப்படின்ட்டு. அவரோட டைரக்ஷன் எப்படி பார்க்குறீங்க சார் நல்லா பண்ணியிருக்காரு சார், ஒரு டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வேண்டிய படம் தான் சார் ஆக்சுவலாக.